ஜூன் 24. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அவர் நம்மை புதிதாக்குகிறார். இன்றைய வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். குறிப்பு வசனம்: ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். யோவான் 6:12. பல இடங்களுக்கும் பயணம் செய்யும் நிர்வாகியான ஷான் சீப்லர் என்பவர் ஒரு வித்தியாசமான கேள்வியுடன் போராடினார். ஹோட்டல் அறைகளில் எஞ்சியிருக்கும் சோப்பு கட்டிகளை என்ன செய்வது என்பதே அந்த கேள்வி. தூக்கி எறியப்படும் சோப்பு துண்டுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் அதற்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும் என்று சீப்லர் நம்பினார். எனவே அவர் கிளீன் தி வேர்ல்ட் என்ற மறுசுழற்சி அமைப்பை தொடங்கினார். அது 8000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள், ஓய்வு விடுதிகள் போன்றவற்றில் நிராகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான பவுண்டுகள் சோப்பு துண்டுகளை கிருமி நீக்கம் செய்யப்பட்டு புதிதாக வடிவமைக்கப்பட்ட சோப்புகளாக மாற்ற உதவியது. அந்த சோப்பு துண்டுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேவையுள்ள மக்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த சோப்புகள் சுகாதாரம் தொடர்பான வியாதிகள் மற்றும் மரணங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது குறிப்பிடத்தக்கது. சீப்லர் சொல்லும்போது, இது கேட்பதற்கு விகற்பமாய் தெரியலாம். ஆனால் நீங்கள் தங்கியிருக்கும் அறையில் எஞ்சியிருக்கும் சிறிய சோப்பு துண்டானது ஒருவருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒன்றிற்கு வாழ்க்கை கொடுத்து புதிதாக்குவது நம்முடைய இரட்சகரான இயேசுவின் முக்கியமான ஒரு செய்கை. 5 அப்பங்களினாலும் 2 சிறிய மீன்களினாலும் 5000 பேரை இயேசு போஷித்த பின்பு சீஷர்களை பார்த்து, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூக்கி எறியப்படும் போது இயேசு நம்மை வீணானவர்களாய் பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் பார்க்கிறார். அவருடைய பார்வையில் நாம் எப்போதும் தூக்கி எறியப்படுவதில்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படும் திறனை நமக்குள் புகுத்துகிறார். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எது நம்மை புதிதாக்குகிறது? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதே நம்மை புதியவர்களாய் மாற்றுகிறது. நீங்கள் எப்போது குறைவான மதிப்புள்ளவர்களாய் உங்களை எண்ணினீர்கள்? இயேசு உங்களுக்கு எப்போது புது வாழ்வை கொடுத்தார்? அன்பான தகப்பனே, நான் தகுதியற்றவனாய் உணரும் போது உம்மில் என்னுடைய புது வாழ்வை பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.